கேட்டு சரி இதெல்லாம் இருக்கு நம்ம வாங்கிட்டு வந்துருவோமா? கிடையாது. அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றாரு, அதிகமா இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்லுவாரு? இந்த பைக்க இந்த மாசம் மட்டுமே இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இந்த பைக்க இத்தனை பேர் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, இவர்கள் எல்லாம் இந்த பைக்கினால பயன்பட்டு இருக்காங்க, இந்த பயனாளிகள் அவர்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதை சொல்லி விற்பனை பண்ணுவார். அப்ப நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? சரி இவர்கள் எல்லாம் இதனால இவ்வளவு பயன்பட்டு இருக்காங்க, அதனால நாம இதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இன்னும் ஈஸியா சொல்ல போனா ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்கணும், அமேசானோ பிளிப்கார்ட்ல நீங்க ப்ராடக்ட் வாங்கணும். ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கும்போது முதல்ல நாம என்ன பண்றோம்? அதோட விலையை பார்க்கணும். இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கான், இவ்வளவு விலையை அதுல போட்டிருக்கு. சரி, அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்கிறோம்? இந்த பொருளுக்கான கஸ்டமர் ரேட்டிங், அதாவது பயனாளர்களுடைய ஃபீட்பேக், அதை பார்க்கிறோம். 4 ஸ்டாருக்கு மேல இருக்கா, 4.5 ஸ்டாருக்கு மேல இருக்கா, எத்தனை பேர் கொடுத்துருக்கான், ஒவ்வொருத்தரும் இதற்கான நல்ல பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க பார்க்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு சாதாரண பொருளுக்கே நம்ம எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதிகப்படியான வரலாறுகளை கூறுவதற்கு காரணம் அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினை. இதற்கு முன்பு காலத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள், இப்ப இந்த இறைச்சத்தில் வாழ்ந்தார்கள், அதன் விளைவாக நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு அந்த இம்மையிலும் சரி எப்படியெல்லாம் பலன் கிடைத்ததோ அந்த பலனை ஒரு பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக கூறுவதற்காக அல்லாஹ் அந்த வரலாறுகளை எல்லாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறதை நாம் பார்ப்போம். இப்படி அல்லாஹ் அந்த வரலாறை கூறும்போது வெறுமனே அந்த நிகழ்வை மட்டும் கூறுகிறானா என்று பார்த்தால் கிடையாது. அந்த நிகழ்வுடன் சேர்த்து அந்த நபிமார்களாக இருக்கட்டும், அந்த நல்லவர்களாக இருக்கட்டும், வழிகாட்டி சென்றவர்களாக இருக்கட்டும், இப்படி யாரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே யாருடைய நிகழ்வை எல்லாம் கூறுகிறானோ அவருடைய குணங்களையும் சேர்த்து கூறுகிறான். எடுத்துக்காட்டாக பார்த்தோமே ஆனால் சூரா மரியமிலே அல்லாஹ் கூறுகிறான், வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹீம, நபியே இவ்வேதத்தில் இப்ராஹீமை நினைவு கூறுவீராக. இன்னஹு கான சித்தியகன் நபியன், நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபியை பத்தி இந்த கிதாப், அதாவது குர்ஆனிலே நபியை நீங்க கூறுங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? உண்மையாளராக இருந்தார் என்று இப்ராஹிம் நபியுடைய தன்மை, இப்ராஹிம் நபியுடைய குணத்தை கூறிவிட்டு பின்பு என்னது? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு ஒரு தந்தைக்கும் அந்த நடந்த வாக்குவாதத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே பின்னாடி கூறான். அதற்கு பிறகு மூசா நபியை கூறான். மூசா நபியை எப்படி கூறான்? அல்லாஹ் வதுகுரு ஃபில் கிதாபி மூசா, நபியே இவ்வேதத்தில் மூசாவை பற்றி நினைவு கூறுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? இன்னஹு கான முஹ்லஸன் வகான ரசூலன் நபியா, நிச்சயமாக அவர் தூய்மையானவராக இருந்தார், அதே போல ரசூலாகவும் இருந்தார். இப்ராஹிம் நபியோட குணத்தை என்ன சொல்றான்? உண்மையாளராக இருந்தார். மூசா நபியோட குணத்தை எல்லாம் என்ன சொல்றான்? தூய்மையானவர். இப்படி யார் ஒரு, அதாவது எந்த ஒரு தூதரை சொல்ல போகிறதா இருந்தாலும், அதே போல எந்த நல்லடியார்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானோ அவர்களுடைய அந்த நிகழ்வை சேர்த்து அவர்களுடைய குணங்களையும் சேர்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய குணங்களிலும் நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பொறுமையாளர்களா இருந்தாங்க. நாம நேத்து ஈதுல் அல்ஹா என்ற ஹஜ் பெருநாளுடைய திடல் தொழுகையை எல்லாம் நிறைவேற்றி கொண்டாடணும். இந்த ஈதுல் அல்ஹா அப்படிங்கிற தியாக திருநாளை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகத்துக்காக நாம கொண்டாடணும். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக ஏற்றுக்கொண்டான் என்ற பெருமையை நாம் பார்த்தோம். அப்படி இப்ராஹிம் நபி அந்த அளவிற்கு உயர காரணம் என்ன? அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்களில் அவர் பொறுமை காத்தவராக இருந்தார். அதே போல மற்ற நல்லடியார்களாக இருக்கட்டும், நல்ல அடியார்களாக இருந்தாலும் சரி, தூதராக பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையுடையவராக இருங்கள். நீங்கள் பொறுமையுடையவராக இருங்கள். அப்படி பொறுமையை கடைபிடிக்கிறதுல மற்றவரை விட அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருங்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ்? என்ன சொல்லல? செல்வத்தை சேருங்க, செல்வத்தை சேர்த்துட்டு இன்னொருத்தவர்கிட்ட போட்டி போட்டு இது பண்ணி அவரோட அதிகமா செல்வம் சேர்க்குன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமையுடையவராக இருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, பொறுமையுடையவராக இருங்க. அந்த பொறுமையில மற்றவர்களை விட மிகைக்கத்தக்கவராக, அவர்களை மிஞ்சக்கூடியவர்களாக பொறுமையுள்ளவர்களாக இருங்க. அது சொல்லிட்டு சொல்றான், வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக பொறுமையாளர்கள் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி வெற்றியாளர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஒரு நபர் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் அதற்கான வழியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுகிறார். அதே போல தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அடுத்ததா சொல்றான், இன்னொரு கட்டத்துல பழிவாங்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் இஸ்லாம்ல இருக்கு. எப்படி என்றால், ஒரு நபர் இருக்காரு, இன்னொரு நபரை பிடிச்சி ஒரு பல்ல உடைச்சிட்டாரு அப்படின்னா அதே பல்ல அவருக்கு உடைக்கலாம். இஸ்லாத்துல அனுமதி. ஒரு கொலை செய்து விட்டார் என்றால் அதே கொலைக்கு கொலை என்ற பழி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்துல இல்லை என்றால், ஒருவரை காயப்படுத்திட்டாரு, ஒருவரால் ஒரு நபர் பாதிச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான நஷ்ட ஈடா ஒரு தொகையும் பெறலாம். இதுவும் இஸ்லாத்துல. இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும்போது இறுதியாக அல்லாஹ் சொல்றான், வலம் சபர வகபர இன்ன தாலிக லமின அஸ்மில் உமூர். எவரேனும் பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக்க உறுதியான செயலாகும். ஒருவர் உன்னை காயப்படுத்திட்டாரு, ஒருவர் நம்மளை காயப்படுத்திட்டாரு, ஒருவர் நம்மளை அடிச்சிட்டாரு, ஒருவர் நமக்கு துன்பம் இழைத்து விட்டார் என்றால் அவருக்கு பழி வாங்குவதை விட, அவருக்கு அதற்கான ஒரு கிரயத்தை வாங்குவதை விட யார் பொறுமையாளராக இருந்து அவரை மன்னித்து விடுகிறாரோ அவர் நாளை இறைவனிடத்திலே மிக உயர்ந்தவராக இருப்பார். அது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அனைத்திலும் சிறந்த செயல் தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு இன்னும் ஏராளமான இடத்திலே திருமறை குர்ஆனிலே பொறுமையாளர்களுக்கு ஏராளமான இடத்துல சொல்றான். ஒரு இடத்துல பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி நன்மை வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியும். ஒரு தொழுகை இருக்கு, ஒரு தொழுகையை தொழுதால் இவ்வளவு நன்மை, ஒரு குறிப்பிட்ட நன்மை. அதே போல ஒரு குர்ஆனிலே நீங்கள் எடுத்து ஓதுவீங்கள் என்றால் அதற்கு இவ்வளவு நன்மை. இப்படி என்று ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நன்மையான அளவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அளவுகளை விதித்திருப்பாங்க. ஆனா பொறுமையாளர்களுக்கும் நோன்பாளிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கணக்கின்றி அந்த நன்மையானது கணக்கின்றி வழங்கப்படும். எவ்வளவுன்னு தெரியாது. ஒரு பொறுமையாளராக இருக்கார் என்றால் அதற்கு வழங்கப்படக்கூடிய நன்மையானது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறியிருக்கிறார். அதே போல அன்னலம் பெருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் இந்த பொறுமையை பற்றி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கார்கள் என்றால், ஒரு கட்டத்துல அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தானியங்கள், அதாவது பொருட்கள் இருந்தா கொடுங்க, தேவைக்கு பொருட்கள் இருந்தா கொடுங்க, தானியங்கள் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அந்த அன்சாரி தோழர் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிடுறாங்க, சாப்பாடு பொருளையும் மற்ற பொருளையும் எடுத்து கொடுத்துறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. திரும்ப வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன பண்றாங்க, அதை எடுத்து அவர்கள் இடத்தை கொடுத்துடுறாங்க. அன்சாரி தோழரும் மூன்றாவது முறையாக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடத்துல பொருள் இருந்தா
என்னிடத்துல நீங்க கேட்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களோ தானியங்களோ இருந்தா நான் உங்களுக்கு தந்திருப்பேன். ஆனா இப்ப என்னிடத்துல இல்ல. இத சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் சுயமரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, யார் ஒருவர் சுயமரியாதை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுயமரியாதை வழங்குகிறான். யார் ஒருவர் பிறரிடம் யாசகம் கேட்காம பிறரை சார்ந்து வாழாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, துஆ செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதே போல மாற்றி விடுகிறான். அதை சொல்லிட்டு சொல்றாங்க, யார் ஒருவர் பொறுமையாளராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, துஆ செய்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ் அதை வழங்குகிறார். அதே போல சொல்லிட்டு பொறுமையை பற்றின சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதையெல்லாம் விட யார் இந்த உலகத்திலே பலருக்கு செல்வம் வழங்கப்படும், பலருக்கு மரியாதை வழங்கப்படும், ஒருவர் தலைவராக இருப்பார், 4 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடியவரா மதிப்புமிக்கவராக இருப்பார். இப்படி செல்வம் ஏகப்பட்டது வழங்கப்பட்டாலும் இவை அனைத்திலும் ஒரு மனிதருக்கு வழங்கப்படக்கூடிய செல்வங்களில் பொறுமையானது தலை சிறந்த செல்வம். என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல காசோ பணமோ தங்கமோ மதிப்போ மரியாதையோ 4 பேர் நம்மளை நல்லா பார்க்கணுமோ அப்படிங்கிறது செல்வம் கிடையாது. ஒரு மனிதர் ஒரு நபரிடம் பொறுமை என்ற குணம் இருந்துச்சுன்னா அவர்தான் மிகுந்த அருள் வழங்கப்பட்ட ஒரு நபர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த பொறுமை பொறுமை என்று நம்ம பேசுறோம். பொறுமை என்றால் என்ன? அதுவே இன்னைக்கு நிறைய பேருக்கான விளக்கமா தெரிய மாட்டேங்குது. நம்மள்கிட்ட பொறுமை என்றால் இன்னைக்கு நம்ம நினைக்கக்கூடியது என்னது? அமைதியா வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு போறது பொறுமை. ஒரு செயலை அதிக வேகமா பண்ணாம கொஞ்சம் அமைதியா பண்றது பொறுமை. இதைத்தான் நாம பொறுமை என்ற ஒரு இலக்கணத்துக்குள்ள, வரையறுக்கப்பட்ட இலக்கணத்துக்குள்ள நாம வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே பொறுமை என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் அவங்க வாழ்நாள் பல கட்டத்தில் நமக்கு நினைவு கூறியிருக்காங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்காட்டா இன்னைக்கு நாம நம்முடைய நிகழ்வுகளை எடுத்துக்கோம். நம்முடைய வீட்டிலோ ஒரு பிறருடைய வீட்டிலோ ஒரு மௌத்தாகி விட்டது, ஒரு மௌத்து நிகழ்வு நடந்து விட்டது. நாம மௌத்தானவர் வீட்டுக்கு போறோம். இல்ல நம்முடைய வீட்டுல ஒரு மௌத்து நிகழ்ந்து விட்டது. நம்முடைய வீட்டுக்கு ஒரு 4 பேர் வராங்க. நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, பாப்பா அத்தா இந்த மாதிரி எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க, அத்தா ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க, இந்த நேரத்துல நீங்க பொறுமையை கடைபிடிங்க சொல்லுவோமா இல்லையா? நம்மகிட்டையும் சொல்லி கேட்டுப்போமா இல்லையா? பொறுமை அது தவறில்லை. அதுதான் நம்ம என்ன போய் ஒரு அறிவுரை சொல்லணும். இது நம்ம இஸ்லாம் வழிகாட்டிய முறை. அந்த பொறுமை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கபர்ஸ்தானை தாண்டி போகும்போது ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு முன்னாடி நின்று அழுகுறாங்க. கபருக்கு முன்னாடி நின்று கண்ணீர் அழுது கொண்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு, என்ன ஆயிடுச்சு, இந்த நேரத்துல நீங்க பொறுமையை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிங்க. எனக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு நடந்தா தெரியும். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்தா அப்ப நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் வந்துடுறாங்க. இத பார்த்துட்டு பின்பு அந்த பெண்மணிக்கு அறிவிக்கப்படுது, யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரியுமா? நீங்க பேசுனதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்கள்ட்ட போய் இப்படி பேசுனீங்கன்னு கேட்கும்போது வேகமா அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, யார சொல்லலா, வந்தது நீங்கன்னு எனக்கு தெரியல, வந்தது நீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கன்னு தெரிஞ்சா நான் பேசியிருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொறுமை என்றா ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சோதனை தருகிறான் என்றால் அந்த சோதனைக்காக மார்க்கம் எதெல்லாம் வரையறுக்கப்பட்டதோ அதை தாண்டி பண்ணிவிட்டு அதை மீறி செய்துவிட்டு அதற்கு பின்பு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று கூறுவது பொறுமை அல்ல. ஒரு துன்பம் வருது, ஒரு மௌத்து வருது, அல்லாஹ் நமக்கு ஒரு இழப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த இழப்பின் போது நமக்கு வரக்கூடிய உணர்ச்சி இருக்குமே, ஒரு வீட்டுல மௌத்து விழுந்துருச்சு, நம்முடைய வீட்டுல மௌத்து விழுந்துச்சு, அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமுடைய மார்க்கம் கட்டு தந்து ஒப்பாரி வைக்காதீங்கன்னு கட்டு தந்துருக்கு. பொறுமையை கடைபிடிங்கிறத கட்டு தந்துருக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்,
உட்கார்ந்து ஒப்பாரி வைப்போம். ஒப்பாரி வைத்து அழுது விட்டு எல்லாம் முடித்து விட்டு பின்பு கடைசியாக என்ன பண்ணுவோம்? ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் பொறுமையாளராக இருக்கிறேன், நான் பொறுமையை மேற்கொள்றேன் அப்படி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமைக்கான இலக்கணத்தை எதை கூடுறாங்க? ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு மவுத்து வருதா, ஒரு இழப்பு வருதா, அந்த இடத்திலே அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இதை பார்த்திருக்கான், இதை விட சிறந்த அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு உள்ள அச்சத்துடன் ஒரு பொறுமையாளராக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அதே அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கான இலக்கணமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு விஷயத்தை அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பொறுமைசாலியாக இருந்திருக்காங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இப்ராஹிம் என்ற ஒரு மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் காதுக்கு வருது. அல்லாஹ்வுடைய தூதரும் போய் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் தன்னுடைய மகனை இப்ராஹிமை மடியில் படுக்க வச்சுட்டு கண்ணுல தண்ணி ஓடுது. இதை பார்த்த சஹாபாக்களுக்கெல்லாம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிமை பார்த்து சொல்றாங்க, இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு, உன்னுடைய அந்த உன் மேல வச்ச பாசம் மிகுதியா வச்சுட்டேன், உன்னுடைய பிரிவை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு என்னுடைய இறைவன் கட்டளை ஏற்றிருக்கிறது என்னது? பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளை ஏற்றிருக்கிறான். என்னுடைய மார்க்கம் இப்படிதான் ஒரு சோகத்தையோ ஒரு துன்பத்தையோ ஒரு இழப்பையோ கடந்து செல்ல வேண்டும் என்ற வரமுறையை எனக்கு விதித்திருக்கிறது என்று மார்க்கத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில தொழுதுட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போதுட்டு ஒரு அரபி கிராமவாசி, கிராமத்து அரபி என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கழுத்துல இருக்கிற தோல்ல போட்டிருக்கிற ஒரு துண்டை என்ன பண்றாங்க? இறுக்கி பிடிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை இழுக்கிறார். ஒரு கடினமான முறையில் இழுத்து, முகமதே இங்க நிக்கிற ஒரு 2 ஒட்டகம், இந்த ஒட்டகத்தில் முழுமையாக எனக்கு தானியத்தை தான் சொல்லிட்டு அந்த அரபி கேட்கிறார். ஒரு கடுமையான வார்த்தைகளை கேட்கிறார். கேட்டுட்டு அது மட்டும் கேட்கல, கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, முகமதே நான் உன்னுடைய அத்தாவுடைய சொத்தோ உன்னுடைய சொத்தை நான் கேட்கிறேன், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருப்பான்ல அந்த சொத்துல இருந்து எனக்கு தானியத்தை தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபி கேட்கிறார். நாம என்ன பண்ணிருப்போம்? நம்ம போற வழியில ஒருத்தர் உதவி கேட்கிறாரு, பாய் இந்த கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நம்முடைய வந்த உடனே டைரக்டா என்ன பண்றாரு? நம்மளை மிரட்டுற பாணியில, உன் சொத்தம் பாப்பாவோட சொத்தம் நான் கேட்கல, அத்தாவோட சொத்தம் நான் கேட்கல, உனக்கு அல்லாஹ் ஒரு செல்வம் வழங்கியிருப்பான்ல அதுல இருந்து எனக்கு இதை உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மிரட்டுற பாணியில கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கறதே உதவி, நம்மள்கிட்ட வந்துட்டு மிரட்டிட்டு கேட்கிறாங்க. உதவியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அடிச்சு விரட்டுவோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க? தனக்கு வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, தனக்கு வந்த உணர்ச்சியை அடக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அந்த கிராமவாசிக்கு தானியத்தை வழங்கினாங்க. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுமைசாலியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வரலாற்று நிகழ்வுகளை கூறுவதற்கான காரணம் என்ன? பொறுமையை பற்றி இவ்வளவு நேரம் பேசியதற்கான காரணம் என்ன? இதிலிருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, இதிலிருந்து நாம் சமுதாயம் எடுக்கக்கூடிய படிப்பினை. இன்றைக்கு நம்ம தொழுகையில, சாதாரண தொழுகையில விஷயத்துல நாம பொறுமையை கடைபிடிக்கிறோமா? தொழுகை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும், 4 ரக்காயத்து தொழுகலாம், 10 நிமிஷம் 4 ரக்காயத்து பொறுமையா தொழுகலாம். சம்பந்தமே இல்லாததுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க, சும்மா உட்காந்து போன்ல உட்காந்து ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பள்ளியாசலுக்கு உள்ள வர்றார் பாங்க சொல்லி உள்ள எடுத்துட்டு உள்ள வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. சிலர் பள்ளியாசலுக்கு வரல, அது வேற கேட்டகரி. தொழுகையை நிலைநாட்டுறோம், அந்த தொழுகையை பொறுமையாளராக நிலைநாட்டுறோமா? பொறுமையுடன் நிலைநாட்டுறோமா?
இந்த தொழுகை விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன காட்டி தந்தாங்க, அதற்கு ஒரு வரலாறு அல்லாஹ்வுடைய புகாரியிலே நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு தோழர் ஒரு நபர் வர்றாரு, வந்துட்டு ஒளி எடுத்துட்டு வேக வேகமா தொழுதுறாரு. வேக வேகமா தொழுத உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு அந்த நபரை அழைத்து, நீங்க தொழுகவே இல்லை, போய் திரும்ப தொழுவுங்க. ரெண்டாவது டைம் போறாரு, ரெண்டாவது டைம் அதே மாதிரியா தொழுதுறாரு. தொழுத உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பவும் நீங்க தொழுவல, திரும்ப போய் தொழுவிட்டு வாங்க. மூன்றாவது முறையும் தொழுகிறாரு. மூன்றாவது முறை அதே மாதிரியா வேக வேகமா தொழுதுறாரு. தொழுதுட்டு திரும்ப வர்றாரு. வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பவும் நீங்க தொழுவல, திரும்ப போய் தொழுங்க. அப்ப அந்த நபர் சரணடைஞ்சிடறாரு. யார சொல்லலாம், எனக்கு எப்படி தொழுவுறன்னு தெரியல, எனக்கு தொழுவ சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அதற்கு பின்பு அந்த நபருக்கு பொறுமையுடன் எப்படி தொழுக வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. நாம முதல்ல தொழுகையில ஒரு பொறுமையை மேற்கொள்ள ஆரம்பித்தால் மற்ற விஷயங்களிலும் தானாகவே பொறுமை வந்து இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலே இதே போல பொறுமையாளர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள்புரிவான் என கேட்டுக்கொண்டே என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். சென்ற முதல் உரையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கமானது பொறுமையாளர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது, அல்லாஹ் பொறுமையாளர்களை எந்த அளவிற்கு மிகைப்படுத்துகிறான், எந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறான், உயர்த்தி கூறியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபர் இந்த உலகத்திலே பொறுமையாளராக இருந்து மரணித்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தில் வழங்கிறான். சொர்க்கத்தை சாதாரணமாக அல்லாஹ் அந்த பொறுமையாளருக்கு வழங்குவது, பொறுமையை கடைபிடித்தவருக்கு வழங்குவதில்லை. அந்த பொறுமையாளரை மற்ற இந்த உலகத்தின் முன்பு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல இந்த உலகத்திலே நிற்கக்கூடிய அனைவரின் முன்பு அவர் செய்த அந்த பொறுமையை கடைபிடித்ததின் விளைவாக அவரை பெருமைப்படுத்தி சொர்க்கவாசியாக அறிவிக்கிறான் என்றால் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த செல்வமாக இந்த பொறுமை கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டமானது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு துன்பமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம், ஒரு சோதனையான காலகட்டம் என்றே சொல்லலாம். நம்முடைய இந்த இடத்துல வேணா நாம சுதந்திரமா தெரியலாம், நாம 4 பேரோட பேசிட்டு நமக்கு எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு சோதனையும் இல்லாத மாதிரியே தெரியலாம். ஆனால் காசாவை எடுத்துக்கலாம், காசா பாலஸ்தீனை எடுத்துக்கலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் அங்கே இடிபாடுகளில் இருக்கக்கூடிய மண்ணையும் கல்லையும் சாப்பிட்டு வாழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதே போல சின்ன சின்ன குழந்தைகள் கண்முன்னே தன்னுடைய அத்தாவுடைய கண்முன்னே அம்மாவுடைய கண்முன்னே சுட்டு கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம சோசியல் மீடியா வந்துருச்சு, சோசியல் மீடியாலே பார்க்கலாம். ஏகப்பட்ட துன்பங்களும் ஏகப்பட்ட வேதனைகளும் அந்த மக்களுக்கு விளைக்கப்படுது. ஆனா அந்த மக்களோட உறுதியை பாருங்க, எல்லாம் போதுமானது. உணர்ச்சிகளை அனைத்தையும் கட்டுப்படுத்தி அவர்களுடைய இறைச்சம், அவர்களுடைய இந்த இகலாஸ் எப்படி இருக்கிறது, எல்லாம் போதுமானது. நாம இன்னைக்கு இங்க இருந்து நம்மளால எதுவும் செய்ய முடியல என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியான துஆக்களை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மூமினுக்கு, அதாவது ஒரு மூமின் இந்த உலகத்துல முஸ்லிம் என்பது ஒரு உடலை போல. ஒரு உடல்ல கால் வலிச்சுச்சுன்னா
கால் வலிக்குங்கிறத மூளை நமக்கு ஞாபகப்படுத்தி கால் வலிக்குது, நம்ம யோசிக்க தோணுது. கால் வலிச்சா நான் எந்திரிச்சு நடக்காத, இன்னும் அதிகமாக உட்காரு, டாக்டரை போய் பாரு, ஊசிப்போம். எப்படி ஒரு உடம்புல ஒரு பகுதிக்கு வலி வந்தா ஒட்டுமொத்த உடம்புமே சேர்ந்து அதை தீர்க்கிறதுக்கு வழி தேடுதோ, அதே போலதான் ஒரு மூமின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மூமினுக்கான இலக்கணத்தை சொன்னாங்க. அந்த இடத்துல நம்முடைய சகோதரர்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது நாம இங்கிருந்து ஒண்ணுமே செய்யணும். அல்லாஹ்விடத்து அதிகமா துஆ செய்யணும். யா அல்லாஹ், இன்னைக்கு நான் இங்க 3 வேளை சோறு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறேன், அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயம் எனக்கு இல்லை. ஆனா என்னுடைய சமூகம், என்னுடைய எனக்கு மூமினாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இங்கே இவ்வளவு கஷ்டப்படுறார், அவருடைய குழந்தையை கொல்றாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு நீ உணவு கொடு, அவர்களுக்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வதாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதே ஒரு மூமினுக்கு பிரச்சனை வரும்போது இன்னொரு மூமினாக நாம் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் பொறுமைசாலியாகவும் இருந்து இன்ஷா அல்லாஹ் இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியாளராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுப்புவான என கேட்டுக்கொண்டிருக்கிற உரை நிறைவு செய்து வாழ்வானாலும் الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان
يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في سعة فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعت أن تنفذوا من أقدار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.